India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. அண்ணாமலையோட வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறவங்க எதிர்கட்சியோட பாரதிய ஜனதா கட்சியில் தான் அதிகமாக இருக்காங்க. அண்ணாமலைக்கு மத்திய மந்திரி சபையில் இடம் கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி போனியாது. அண்ணாமலையை சுற்றி வலை பின்னிட்டாங்க. அண்ணாமலை கை ஓங்கும். கட்சி கமிட்டி மாற்றி அமைக்கப்படும். சில பொதுச் செயலாளர்களாக தூக்கி அடிக்கப்படுவார்கள். அண்ணாமலை எதிர்த்தவங்க, பின்னாடி வேலை செஞ்சவங்க, முதுகில் குத்துனவங்க எல்லாம் ஓரம் கட்டப்படுவாங்க. இப்போ கோயம்புத்தூர்லேயே அண்ணாமலையை தோக்கடிக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்களை வேலை செய்யும் பொழுது அண்ணாமலை யார் தோக்கடிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க பலியாவாங்களே தவிர அண்ணாமலைக்கு பங்கம் வரப்போகுது. அவர் ஜெயிச்சுட்டு போடுவார். திமுக எதிர்க்கிறவர்கள் பாதி பேர் அதிமுக போட்டாங்க, பாதி பேர் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போட்டாங்க. ஸோ ஓட் பிரிஞ்சு போச்சு. இது யாருக்கு லாபம்? திமுக லாபம். ஸ்டாலின் சொன்னான், 5 வருஷம் எடுத்துட்டப்பா, நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன், நீ நடத்து, நான் கட்சியை பார்த்துக்கிறேன், நீ கவர்மெண்ட்டை பார்த்துக்க. ஸ்டாலின் கட்சி தலைவராக இருப்பார், உதயநிதி முதலமைச்சராக இருப்பார். திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்திருக்கு. அதை உடைக்க ஏடிஎம்கே ட்ரை பண்ணிச்சு, ஒன்றும் முடியல. சீமான் கட்சி வளர ஆரம்பிக்கும். 3வது அணியாக வரத்துக்கூடிய பலம் சீமான் கட்சிக்கு எப்போ வரும்னா ஜூனுக்கு அப்புறம் வரும். டெல்லி பாரதிய ஜனதா பண்ண சூழ்ச்சி அண்ணாமலை லாக் பண்ணி கோயம்புத்தூரில் போட்டு விஜய் சத்தமே காணோம். விஜய் வருவாருந்தாங்க, ஒன்றும் காணோம். ஏடிஎம் கூட அலையன்ஸ் போகிறதா கேள்விப்படுறேன். விஜய் சீன் அவுட்டு, எங்கே இருக்கான்னு தெரியல. நேட்டிவ் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சர்வதேச பத்திரிகையாளர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 3 கட்டங்களாக எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு இந்தியா ஃபுல்லாக. இப்போ 4வது கட்டம் நேற்று தான் நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அரசியல் சூழ்நிலைகள்லாம் ரொம்ப மயான அமைதியில் இருக்குது. ஜூன் 4க்கு பிறகு இந்த அரசியல் சூழ்நிலை எப்படி சார் இருக்கும் தமிழ்நாட்டில்? ஜூன் 4க்கு பிறகு தமிழ்நாட்டில் பட்டாசு நிறையா வெடிக்கும். தீபாவளி வந்துடும், வான வேடிக்கையெல்லாம் நடக்கும் போது. ஏன்னா இந்த பரீட்சைக்கு எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வர்றதுக்கும் அந்த மாணவனை எதிர்பார்க்குற மாதிரி, பெற்றோர் எதிர்பார்க்குற மாதிரி மக்களும் எதிர்பார்க்குறாங்க, அரசியல்வாதியும் எதிர்பார்க்குறாங்க. தேர்தல் முடிவு எப்படி இருக்க போகுதுன்னு. தேர்தல் முடிவு என்றைக்குமே அரசியல்வாதி நினச்ச மாதிரி நடக்க போகிறதில்லை. ஏன்னா மக்களோட மைண்டு வேறு, அரசியல்வாதி போடுற கணக்கு வேறு. 2 கணக்கு ஒன்றா சேராது. ஒரு சில தேர்தலில் நம்ம வாஷ் அவுட் ஆகும்னு நினைப்போம், ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சோன்னு நினைப்போம், தோற்று போயிடுவாங்க. இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னா, யாருக்கு என்னங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்கன்னு நம்ம மனக்கணக்கு போட முடியாது. இந்த சீட்டு இவ்வளோ வரும், இந்த கட்சி இவ்வளோ வரும், அதெல்லாம் வாய்ப்பந்தல். நான் அந்த மாதிரி சொல்ல தயாராக இல்லை. யாராவது கேட்டால் கூட இதுக்கு எவ்வளோ வரும், அதுக்கு எவ்வளோ வரும்னா வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜனங்க மனத்தை கணிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு புலமை பெறல, சீஃபாலஜிஸ்டில் ஜோசிகாரனும் கிடையாது. ஆனால் என்ன நடக்கலாம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி முதல்ல எடுத்துப்போம், தேசிய கட்சி. இந்த தடவை என்ன பண்ணிச்சு, என்டிஏ கூட்டணி அமைச்சு போட்டி போட்டது. என்டிஏல யார் இருந்தாங்க? பாமக பெரிய கட்சி, 10 சீட்டு, ஜிகே வாசன், ஓபிஎஸ், தேவநாதன் யாதவ், ஏசி சண்முகம். இவங்கெல்லாம் ஜாதி கட்சியாக இருந்தால் கூட அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பலம் பொருந்திய கட்சிகள். மூப்பனார் பையன்ற முறையில் வாசனுக்கு ஒரு தனி மரியாதை. இந்த டெல்டா ஏரியாலெலாம் வாசன் மேலே மூப்பனார் மரியாதை வச்சுருக்காங்க. வன்னியர் வாக்கை பாமக வாங்கி கொடுத்து. ஸோ இந்த கூட்டணி இது எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய பேர் வராட்டி கூட சில பேர் சொல்ல விஜயகாந்த் மட்டும்தான் வரல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்திருக்கு. அதை உடைக்க ஏடிஎம்கே ட்ரை பண்ணிச்சு, ஒன்றும் முடியல. ஸோ ஏடிஎம்கே கூட்டணி தான் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக போச்சு. ஸோ பாஜக கூட்டணியில் வர வேண்டிய ஒரே கட்சி விஜயகாந்த் இந்த பக்கம் போயிடுச்சு. அது எதிர்பார்த்தது தான். ஸோ பாஜக கூட்டணியில் கணிசமான அளவுக்கு என்டிஏ வரும் இந்த வாட்டி. பாஜக மட்டும் ஜெயிக்காது, என்டிஏ பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் ஜெயிக்கும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தலுக்கு பிறகு நிறைய களை எடுக்கப்படும். ஏன்னா அண்ணாமலையை சுற்றி வலை பின்னிட்டாங்க. அண்ணாமலையோட வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறவங்க எதிர்கட்சியோட பாரதிய ஜனதா கட்சியில் தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அண்ணாமலை வளர்ந்துட்டே போனான்னா நாளைக்கு நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்களே. இது சுயநலம்தான். கட்சி நல்லா இருக்கணுங்கிற எண்ணங்கிறது அடுத்த பாயிண்ட். நமக்கு என்ன லாபம், நம்ம பாப்புலாரிட்டி கிடைக்குமா,
நமக்கு வந்து பேர் கிடைக்குமா புகழ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்களே தவிர. ஸோ அண்ணாமலை வந்து டெல்லியில் சொல்லிட்டாராம், நான் கட்சி நடத்தணுன்னா எனக்கு பவர் கொடுத்தா தான் முடியும். நீங்கள் பவரை டெல்லியில் நீங்கள் அங்கே வச்சுட்டு யார் யாரெல்லாம் பவர் கொடுத்து என்ன நடத்த சொன்னீங்கன்னா, குதிரை ஓட்டுனா அந்த குதிரை ஓட்டுறதுக்கான லகான் இருந்தால் தான் ஓட்ட முடியும். நீ கீழே இறங்கி ஓட்டிட்டு குதிரை ஓட்டணும் எப்படி ஓட்ட முடியும்னு கேட்டாராம். ஸோ அதனால் சொன்னால் இல்லை இந்த வாட்டி நாங்கள் பண்ண போகிறோம், தேர்தலெல்லாம் முடிட்டோன்னு. அண்ணாமலை கை ஓங்கும். கட்சி கமிட்டி மாற்றி அமைக்கப்படும். சில பொது செயலாளர்களாக தூக்கி அடிக்கப்படுவார்கள், செயலாளர்களாக மாற்றப்படுவார்கள். அண்ணாமலை எதிர்த்தவங்க, பின்னாடி வேலை செஞ்சவங்க, முதுகில் குத்துனவங்க எல்லாம் ஓரம் கட்டப்படுவாங்க. ஒரு சீரியஸ் ஆப்ரேஷன் நடக்கும். அண்ணாமலைக்கு முழு சுதந்திரம் கொடுப்பாங்க. ஏன்னா அண்ணாமலை சொல்லிட்டாங்க, 26 கட்சி ஜெயிக்கணுன்னா எனக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா தான் முடியும். நொண்டி குதிரையை வச்சு என்னால் ஓட முடியாது. என் பின்னாடியே முதுகில் குத்தின வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? இப்போ கோயம்புத்தூர்லேயே அண்ணாமலையை தோக்கடிக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்களை வேலை செய்யும் பொழுது சிபிஆர் அப்படி தான் தோக்கடிச்சாங்க. 2014 சிபிஆர் ஜெயிச்சா மத்திய மந்திரி ஆவார்னு நினச்சின்னு அவரை தோக்கடிச்சது பிஜேபிக்காரங்க தான். அவங்க வழி வந்தவங்க இப்போ அண்ணாமலையை தோக்கடிக்க பார்க்குறாங்க. அண்ணாமலை தோக்கடிக்க முடியாது, அவர் ஷூடு. இவங்க தான் பலியாக போகிறாங்க. அண்ணாமலை யார் தோக்கடிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க பலியாவாங்களே தவிர அண்ணாமலைக்கு பங்கம் வர போகிறது. அவர் ஜெயிச்சுட்டு போடுவார். ஆனால் சொல்லிட்டாரான், இந்த மாதிரிலாம் வேலை நடக்குதுன்னு டெல்லிக்கு போய் சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணாமலை எதிர்த்து அத்தனை பேர் காலி. அண்ணாமலை தலைமை எதிர்க்காதவங்களாம் ஏற்காதவங்களாம் அவுட், கெட் அவுட்னு சொல்லுவாங்க. பாதி பேர் டிஸ்மிசல், பாதி பேர் ஓரம் கட்டப்படுவாங்க. அது நடந்துடும். இது என்ன ஆகுன்னா, பாரதிய ஜனதா கட்சி தூய்மைப்படுத்தப்படும். ஜூன் மாதத்துக்கு பிறகு முழு சுதந்திரம் அண்ணாமலைகிட்ட வரும். அவரோட இஷ்டப்படி இப்போ மாவட்ட தலைவர்கள் ஒருத்தர் கூட அண்ணாமலையால் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. அமைப்பு செயலாளரால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் மாவட்ட தலைவர்கள். அவங்களோட லாயல்ட்டி அண்ணாமலைகிட்ட இருக்கான்னா இல்லை. அவங்க லாயல்ட்டியில் அமைப்பு செயலாளர் தான் இருக்குது. அமைப்பு செயலாளரே மாற்றுறாங்க. முதல் மேலேருந்து மாற்ற போகிறாங்க. த ஆப்ரேஷன் வில் பிகின் ஃப்ரம் டாப். அமைப்பு செயலாளர்லேருந்து மாற்றி கீழ்மட்ட செக்ரட்டரி வரைக்கும் மாற்ற போகிறாங்க. ஸோ புதுசாக ஆள் கொண்டு வந்து அண்ணாமலையோட வேலை செய்கிற மாதிரி, சண்டை போடாமல் கோஹெசிவாக அண்ணாமலை கையை பலப்படுத்துகிற மாதிரி, 26 ஆட்சியை பிடிக்கிற மாதிரி ஒரு குழு அமைச்சு அந்த குழுவுக்கு அண்ணாமலை சுதந்திரம் கொடுத்து நடத்த போகிறாங்க. இதனால் பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சி தமிழ்நாட்டில் பெரும்பங்கு வைக்கும். அடுத்து அதிமுக ஜெயலலிதா மாதிரி 38 இடத்துல ஜெயிக்கும் எதிர்பார்த்தாங்கன்னா தப்பு. ஜெயலலிதாவால் அது முடியும், உங்களால் முடியாது. ஜெயலலிதா நீங்கள் இல்லை, எம்ஜிஆர் நீங்கள் இல்லை. நம்மளாம் சாதாரண ஒரு கட்சி தலைவர், கட்சி தொண்டன். ஆளுமைகள் இல்லை. ஆளுமையெல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க. கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க. அதிமுகவுக்கு 5-10 சீட்டு வந்தாலும் அதிகம்ன்ற அளவில் இருக்குது. இப்போ என்ன நடக்க போகிறது, இவங்க எதிர்பார்த்த சீட்டு வரலன்னா கட்சிக்குள்ளே ஒரு கலகம் வரும். நான் அப்போவே சொன்னேன், பாரதிய ஜனதாவோட கூட்டணி போல. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாஜக, அதிமுக, பாமக, விஜயகாந்த் இந்த கூட்டணி எல்லாம் இருந்ததுன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டு முழுக்க இந்த கூட்டணிக்கு வந்திருக்கும். அப்போ சுலபமாக 20-25 சீட்டு இந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கும். இப்போ என்ன ஆகி போச்சு, திமுக எதிர்க்கிறவர்கள் பாதி பேர் அதிமுக போட்டாங்க, பாதி பேர் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போட்டாங்க. ஸோ ஓட்டு பிரிஞ்சு போச்சு. இது யாருக்கு லாபம்? திமுகவுக்கு லாபம். இதனால தான் மோடி சொன்னார், வேணாங்க ஒன்றா சேருங்க ஆளுங்க அட்ஜஸ்ட். மோடி போன தேர்தலில் 5 சீட்டு ஒத்துனதுக்கு காரணமே தமிழ்நாட்டில் எப்படியாவது திராவிட கட்சிகளை இறக்கணும், ஒற்றுமை வரணும்னு தான் பார்த்து பண்ணாங்க. கேட்கலையும். இப்போ கூட என்ன பண்ணாங்க, மைனாரிட்டி ஓட்டுனாங்க. மைனாரிட்டி ஓட்டு ஒன்றும் வர போகிறதில்ல. பழங்குடி ஓட்டெல்லாம் டிஎம்கேக்கு தான் போகுது, மைனாரிட்டி ஓட்டு டிஎம்கேக்கு தான் போகுது. இது ஒன்றும் வரப்போதில்லை. இப்போ நிலைமை கள நிலவரம் கண்ணை குத்தும், கரெக்டாக தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு வழி இல்லாமல் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்பாங்க. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தோற்று போனால் ஓரளவுக்கு பாதகம் இல்லை. ஏன்னா எம்பி தேர்தல் எப்படியும் அதிமுக டெல்லியில் ஆட்சி அமைக்க போகிறதில்லை. பிரதமர் யாருன்னு முடிவு பண்ணுற சக்தி ஜெயலலிதாட்டவனா இருந்திருக்கலாம், கலைஞர்கிட்ட இருந்திருக்கலாம், எடப்பாடிகிட்ட கிடையாது. ஆகவே பாராளுமன்ற தேர்தலில் தோற்று போனாலும் பரவாயில்ல, சட்டமன்ற தேர்தலில் தோற்று போயிட்டாங்கன்னா அதிமுக கலகலத்து போயிடும், வெலவெலத்து போயிடும். ஆல்ரெடி ஓபிஎஸ் தனியாக இருக்கார்,
சசிகலா தனியாக இருக்காங்க, டிடிவி தனியாக இருக்காங்க. இந்த தேர்தலில் தோற்று போயினாங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சீட்டு வரலன்னா அதிமுகவில் பிளவுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. முன்னாள் தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் நான் அப்பவே சொன்னாங்க, எங்கள் மேலே கேஸ் வருதுங்க, நாங்கள் தனியாக குரூப் போகிறோன்னு போயிட்டாங்கன்னா 4-5 துட்டா போயிடும். அப்போ யாருக்கு லாபம்னா திமுக தான் லாபம். அந்த திமுகவை எதிர்ப்பு ஓடுன்னா திருப்பி எல்லாம் ஒன்றா சேரும். 2026 தேர்தலில் வலுவான கூட்டணி அதிமுக, பாஜக, பாமக, விஜயகாந்த், மூப்பனார், வாசன் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டணி போட்டால் தான். ஏன்னா திமுகங்கிறது ஒரு சாதாரண ஒரு கட்சி இல்லை, நல்ல தளம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது கடைப்பாருனாலும் உடைக்க முடியாது, அதை உடைக்கிறதுக்கு நிறைய பல கை தேவை. அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா அதிமுக திருப்பி வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க தயங்காது. திமுகவில் என்ன நடக்கும்? திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றுக் கொள்வார். அவங்க வெயிட் பண்ணது பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக சொல்ல அப்பா புள்ளன்னு அந்த ஒரு பேச்சு வேணான்னு தான் வெயிட் பண்ணார். ஸ்டாலின் என்றைக்கோ முடிவு பண்ணுற உதவி கொடுக்குறதா. இப்போ கூட அறிவிக்காமலேயே துணை முதல்வர் அவர் தான், எல்லா ஃபைலும் அவர்கிட்ட தான் போகிறது, செக் பண்ணுறாரு. பார்ட்டி விஷயமாக இருந்தாலும், கட்சி விஷயமாக இருந்தாலும், ஆட்சியாக இருந்தாலும் எல்லாமே உதயாவோட பர்மிஷன் இல்லாமல். ஏன்னா நல்ல ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட், ஒரு கற்றுக்கிறார். ஐஏஎஸ் ஆஃபீஸில் போய் பேசி எப்படி ஃபைல் மூவ் பண்ணணும், என்ன பண்ணோம், அவர் ஆர்வமாக கற்றுக்கிறார். திமுகவில் கலையெடுப்பு தொடங்கும். கலைஞர் இருந்த மாதிரி திமுக இப்போ இல்லை. ஸ்டாலின் அவருக்கு ஒரு டீம் வச்சுருக்கார், கலைஞர் டீமில் இருக்குது, அப்படி ஓரளவுக்கு இருக்குது. உதயநிதி சொல்கிறாரா, எனக்கு தாத்தா டீம் அப்பா டீம்லாம் வேணாம், என் டீம் எனக்கு வேணும், எங்கூட தோதா போகிறவங்க. ஏன் உதயநிதியும் துரைமுருகனும் வேலை செய்ய முடியுமா? உதயநிதியும் நேரு வேலை செய்ய முடியுமா? உதயநிதியும் இவரும் ஏவா வேலை செய்ய முடியாது. உதயநிதி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேலை செய்ய முடியும். அந்த ஏஜ் குரூப் இவங்களாம் கலைஞர் காலத்து ஆசாமிங்க, 70-80 வயசு ஆளுங்க. இவர் இளைஞர். அதனால் என்ன பண்ணுறாருன்னா மந்திரி சபையை மாற்றி அமைச்சு இளைஞரெல்லாம் உள்ளே கொண்டு வந்து வயசானவங்க கட்சி பதவி கொடுத்து இப்போ கட்சியாகவும் இருக்காங்க, மந்திரியாகவும் இருக்காங்க, எம்பியாகவும் இருக்காங்க. ஸ்டாலின் சொல்ல போகிறாராம், கட்சி வேணுமா மந்திரி வேணுமா? மந்திரி வேணும்னா கட்சி பதவி கிடையாது, பொருளாளர், செயலாளர், துணை பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர் எல்லாம் பதவி எடுத்துக்காங்க. மந்திரி பதவியோ எம்பி பதவியோ கிடையாது, எம்எல்ஏ பதவி கிடையாது. எம்எல்ஏ கட்சியில் இருந்தீங்கன்னா எம்எல்ஏன்னா எம்எல்ஏ மட்டும்தான், மந்திரினா மந்திரி மட்டும்தான். அது அந்த மாதிரி ஒரு டிவிஷன் பண்ணி இளைஞர்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறார். கொடுத்து கட்சியை, ஏன்னா அடுத்த முதலமைச்சர் உதயநிதி தான். ஸ்டாலின் வந்து 5 வருஷம் ஆடிட்டார், அவர் நல்ல சிறப்பாக, அவருக்கு டேர்ம் முடிஞ்சு போச்சு, சரி நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு. கலைஞர் பண்ணாததை ஸ்டாலின் பண்ண போகிறார். கலைஞர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் தான் முதல்வர், விட்டு கொடுக்கவே இல்லை ஸ்டாலினுக்கு. எவ்வளோ முட்டி மோதி பார்த்தாங்க, கொடுக்கல. ஸ்டாலின் சொன்னார், 5 வருஷம் எடுத்துட்டப்பா, நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன், நீ நடத்து, நான் கட்சியை பார்த்துக்கிறேன், நீ வந்து கவர்மெண்ட்டை பார்த்துக்கோ. ஸோ ஸ்டாலின் கட்சி தலைவராக இருப்பார், உதயநிதி முதலமைச்சராக இருப்பார். அது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு, அவங்க கட்சி, அது அவங்க விருப்பம், நம்ம சொல்ல முடியாது. அப்போ என்ன நடக்கும்? பழசுங்க, பெரியவங்க, வயசானவங்களாம் ஓரம் காட்டப்படுவார்கள். இளைஞர் டீம் உள்ளே வரும், கொஞ்சம் புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி ஆகும். அது ஒன்று. அடுத்தது உதயநிதி வந்தார்னா அவருக்கு தோதா கூட்டணி தான் வச்சுப்பார். ஸ்டாலின் சில கமிட்மெண்ட், காங்கிரஸோட கூட்டணிங்கிற அப்பாவோட கமிட்மெண்ட்டு, பிசிகோட கூட்டணிங்கிற அப்பா வச்ச கமிட்மெண்ட்டு. உதயநிதிக்கு அந்த கமிட்மெண்ட்லாம் கிடையாது. காங்கிரஸ் வேணான்றாருன்னா போச்சு, பிசிகே வேணான்றாருன்னா போச்சு, நான் ஜெயிச்சு காட்டுறேன் ஒரு இளைஞர், நான் பார்த்துக்கிறேன், என் கட்சி நான் வளர்த்துக்கிறேன் பாரு. அந்த மாற்றங்கள்லாம் கூட தமிழ்நாட்டு அரசியலில் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ தமிழ்நாட்டு அரசியலில் இந்த ஜூனுக்கு பிறகு குறிப்பிடத்தக்க அளவில் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, திமுக, மதிமுகவும் திமுகவும் மரிச்சாயிடும். இனிமேல் மதிமுக தனியாக நடத்துறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பலனும் இல்லை. வைகோவுக்கு முடியல, ஏஜ் ஆகிடுச்சு ஃபேக்டர். துரை வைகோ எம்பியாக வந்தாலும் வராட்டி கூட அவர் சொன்னாரா, ஸ்டாலின் சொன்னாரா, அடா அப்படி நீ தோக்கலாம் நம்ம ராஜ்யசபா எம்பி ஆக்கிறேன், அவங்க அப்பா மாதிரி வந்துரு அப்படின்ட்டாராம். ஸோ ஸ்டாலின் பார்த்துப்பார், மதிமுக மரிஜாயிடும். அந்த மாதிரி சில கட்சிகள்லாம் சேரும். இதனால் யாருக்கு அதிக லாபம்னா சீமானுக்கு நிறைய லாபம் வரும். சீமான் கட்சி வளர ஆரம்பிக்கும்.
சீமானோட கட்சியோட வளர்ச்சி நீங்கள் ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்க போகிறீங்க. குறிப்பிட்டத்தக்க அளவுக்கு அந்த கட்சி வளரப்போகுது. 3வது அணியாக வரத்துக்கூடிய பலம் சீமான் கட்சிக்கு எப்போ வரும்னா ஜூனுக்கு அப்புறம் வரும். ஏன்னா அவர் தனியாக போட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டேம்பாங்க. ஒரு நாளில் ஒரு மாளிகை கட்ட முடியாது. செங்கல் எடுத்து வச்சு கட்டி இப்போ தரதளத்தை தாண்டி சவர் வரைக்கும் வந்துட்டார். ரூப் போட வேண்டியதான் பாக்கி. ஸோ இந்த வளர்ச்சியில் அதிக வளர்ச்சி அடைய போகிறது சீமான். மீதி கட்சிகளும் ஓரளவுக்கு அவங்களோட ரீஆர்கனைசேஷன் இன்டர்னல் மெட்டமாஃபாசிஸ் மாதிரி சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போது நீங்கள் சொன்னீங்க பாஜகவில் அதிரடி மாற்றங்கள் வரும், திரு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே கட்சி மேலிடம் மாற்றப்படுவார்கள்னு சொல்கிறீங்க. பாஜகவில் ரொம்ப உயர்மட்டத்தில் அவங்க வட்டாரங்களில் பேசிக்கிறது என்ன அப்படின்னா, அவர் கோயம்புத்தூரில் கட்டாயம் ஜெயிச்சிருவார், ஆனால் அவருக்கு மத்திய அமைச்சர் கொடுத்து அவரை அவர் ஒரு நேஷ்னல் பாலிடிக்ஸுக்கு அவரை கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அவருக்கு ரொம்ப சிக்னிஃபிகன்ஸாக இருக்குது, அவர் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பர்சனாலிட்டி இன் நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படின்னு டெல்லி ஹைகமாண்ட் நினைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, அண்ணாமலையை பாரதிய ஜனதா கட்சியில் எடுத்ததுக்கு காரணமே தமிழ்நாட்டில் அவர் அரசியல் பண்ணதான் எடுத்தாங்க. இப்போது பாரதிய ஜனதா கட்சியில் அந்தந்த மாநில பாஜக தலைவர் எம்பியாக இருக்கக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. எவ்வளோ மாநிலங்களில் அந்த மாநில தலைவர் எம்பியாக இருக்கார். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து மந்திரி சபைக்கு மந்திரிக்கு ஆள் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? தமிழிசை கேட்குறாங்க, பொன்னார் கேட்குறாரு, அப்புறம் பழைய அமைச்சர்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ அது இல்லாமல் இவர் வாசன் கேட்குறாரு. எல்லோரும் கேட்டுருக்காங்க, எனக்கு அமைச்சரவை பதவி ஒன்றுன்னு கேட்குறாங்க. ஆகவே இது என்னென்னா என்டிஏ அமைச்சரவையை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை தமிழிசை, பொன்னார் அப்படி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்முருகன் இருக்கார், அவரை விட முடியாது. ஏன்னா தலித்து, அவர் ஒரு மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர். இங்கே தமிழ்நாட்டில் இந்த 6 மந்திரியாக கொடுக்க முடியும். 1 2 3 கொடுக்க, 2 கேபினெட்டு, 2 துணை அமைச்சர், ஒரு டெப்டி மினிஸ்டர் கொடுக்கலாம். அது எவ்வளோ சீட் ஜெயிக்கிறாங்கன்னு தெரில. அண்ணாமலைக்கு மத்திய மந்திரி சபையில் இடம் கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி போனியாது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கணுன்னா அண்ணாமலையை தமிழ்நாட்டில் வச்சுக்கணும். நீங்கள் அண்ணாமலை டெல்லியில் வச்சுன்னு இங்கே தமிழிசைட்டு கொடுத்தியோ, தமிழிசையிலையோ, பொன்னார்கிட்டையோ, வானதிட்டையோ கொடுத்தீங்கன்னா பழைய குருடி கதவை தள்ளின்ற மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி பாஜக தமிழ்நாட்டில் போயிடும். அண்ணாமலை போட்ட கஷ்டம், அந்த விதை, அந்த சீடு மரமாக முளைக்கணுன்னா அண்ணாமலை இருந்து தண்ணியை ஊற்றினா தான் செடி முளைக்கும். அண்ணாமலை டெல்லியில் உட்கார வச்சுட்டு செடி பறிக்கணும்னா செடி பட்டு தான் போகும். தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது. டெல்லி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க தான் அவங்களே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி. ஏன்னா இந்த தேர்தலையும் அண்ணாமலை சொன்னார், வேண்டாங்க நான் போட்டி போடலைங்க, நான் 40 தொகுதியில் போய் ஜெயிக்கிறேன். இந்த உட்கட்சி நிறைய பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அவங்க போய் சொன்னாங்க தலைவர்லாம், அண்ணாமலை போட்டி போடலைன்னா அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் சொல்லுவாங்க அவர் பயந்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. இவங்களே தூண்டி விடுறது, அண்ணாமலையை பிடிக்காதவங்க தூண்டி விடுறது. டெல்லியில் போய் எப்படிங்க அண்ணாமலை போட்டி போடாமல் இருக்க முடியும்? அவர் போட்டி போடாதான் நாங்கள் தைரியசாலின்னு காட்டுவோம், இல்லை ஓடி போட்டாம்பாங்க. தேவையே இல்லை. கட்சி தலைவர் இப்போ ஸ்டாலின் எம்பி பதவி போட்டி போடுறாரா? அப்புறம் யார் போட்டி போடுறாரு? எம்பி பதவிங்கிறது 2ஆம் கட்ட தலைவர் போட்டி போடுது. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிற முதலமைச்சர் யாருமே எடப்பாடி அப்போ போட்டிருக்கலாமே. நீங்கள் கேட்கலாம், எடப்பாடி ஏங்க எம்பி போடல, பயந்து போயிட்டாரான்னு. இல்லை, எடப்பாடி வேறு ஏடிஎம்கே கண்டு ஜெயிக்க வைக்கிறது. அதே ரோல் தான் அண்ணாமலையும் பண்ணியிருப்பார். நீங்கள் இப்போ நிற்க வைக்காமல் இருந்தீங்கன்னா சுழண்டு 40 தொகுதியில் போய் அவங்கள ஜெயிக்க வச்சு காமிச்சிருப்பார். இப்போ நீங்கள் அவரையும், அது என்ன காரணம்னா டெல்லி பண்ண சூழ்ச்சி, டெல்லி பாரதிய ஜனதா பண்ண சூழ்ச்சி. சில பேர், எல்லோரும் இல்லை, அண்ணாமலை லாக் பண்ணி கோயம்புத்தூரில் போட்டது. இப்போ திருப்பி அண்ணாமலை மந்திரி சபையில் சேர்த்திங்கன்னா அண்ணாமலை எங்கே இருந்தாலும் பொழிச்சுப்பார், எங்கே இருந்தாலும் நல்லது பண்ணுவார். தமிழ்நாட்டுக்கு பாதகமாக முடியும். தமிழ்நாடு திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன்றுன்ற மாதிரி ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோ அந்த லெவலில் போய்ட்டு கமலையால் அடிக்கும். இப்போ இருக்க மாதிரி கும்பல் ஜனங்க மாப் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அவர் 100ல் 1 போடாதீங்க, 100ல் 1 அண்ணாமலை, 100ல் ஒத்தனா டெல்லியில் போடாதீங்கன்னு சொல்லுவோம். இப்போது
நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஜூன் 4க்கு பிறகு மும்முனையாக இளைஞர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி நடக்குன்ற மாதிரி சொல்கிறோம். உதயநிதி தலைமையில் திமுக, பாஜக அண்ணாமலை தலைமையில் பாஜக ப்ளஸ் சீமான் தலைமையில் நாம் தமிழர், இந்த 3 மும்முனை போட்டியாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. விஜயை விட்டீங்க, பட் விஜய் என்ன சத்தமே காணோம். விஜய் வருவார்னாங்க, ஒன்றும் காணோம். ஏடிஎம் கூட அலையன்ஸ் போகிறதா கேள்விப்படுறேன். அவர் என்ன பர்த்டேக்கு வாழ்த்து சொன்னார், அதெல்லாம் பண்ணார். ஆனால் விஜய் வந்து அந்த ஆரம்பித்த அந்த புது செருக்கு இல்லை. அந்த ஆரம்பிக்கும் போது அவ்வளோ ஒரு ஃபீட்பேக் இருந்தது. அதை பண்ண போகிறாரு, இதை பண்ண போகிறாரு. ஒன்றும் அவர் பாட்டுக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போட்டார், ஊருக்கு போயிட்டார். பிளைனில் போய் ஏர்போர்ட்டில் பார்த்தேன் டிவியில். கட்சி ஆரம்பித்து க்ஷீணமாக போச்சுங்க. என்னத்த அவரெல்லாம் மனதை வச்சாதான் கட்சியினால் டெவலப் பண்ண முடியும். என்ன தவறான அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு தெரில. ஒரு காலத்தில் என்ன எப்படி பேசப்படுதுன்னா அண்ணாமலை, உதயநிதி, விஜய் அப்படி பேசப்பட்டது. விஜய் சீன் அவுட்டு எங்கே இருக்கான்னு தெரில. அது 2026 பார்த்துக்கலாம். அதுக்கு எங்கே திடீர்னு குதிக்க முடியாதுங்க. கிரவுண்ட் ஒர்க் பண்ணோம். எம்ஜிஆர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தான் மாயத்தேவரை ஜெயிக்க வச்சார். டகால்னு சீஃப் மினிஸ்டராக வரல, கஷ்டப்பட்டு தான் வந்தார். 26 விஜய் சீஃப் மினிஸ்டராக வருவேன்னு சொன்னீங்கன்னா நான் நம்ப தயாராக இல்லை. ஸோ விஜய், அண்ணாமலை, உதயநிதின்ற களம் மாறி போய் அண்ணாமலை உதயநிதி இந்த மாதிரி களம் மாறி வந்துச்சு. இப்போ அண்ணாமலை, உதயநிதி 2 யங்ஸ்டர். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.